श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सदी यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो 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 नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। ஸ்ரீமத்பாகவத்கீதை வரக்கூடிய வேதாந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல உத்தவர் கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற சாதுக்களுடைய லட்சணம் என்ன, சாதுக்களான யார் என்பது கேட்டேன். அந்த சாதுக்கள் விஷயத்துல 30 குணத்தை சொல்லி இப்படி இருந்துருக்கிறவன் அவ சாதுக்கள் என்பதாக சொன்னார். கிருபாளு, அகிருதத்ரோஹா, திதிப்ரு, சர்வதேகினா, சத்யசாரா, அனவத்தியாத்மா, சமகம், சர்வோபகாரகா, இப்படிலாம் 30 குணங்களோட இருக்கிறவாக்கால அவதான் சாதுக்கள்னு சொன்னார். அதே மாதிரி பக்தி விஷயத்திலையும் கேட்டு, பக்தி அப்படின்னு சொல்லச்சு மத்தியான கசனம், இதை பிரம்மனுடைய அவதார ரகசியங்களை சொல்றது, அவதாரத்தை பற்றி சொல்றது, அந்த லீலகள்ன்றது, இதை கேட்கறது சொல்றது கேட்க, இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் பிரம்மனையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பக்தி விசேஷம்னு சொல்லி இந்த அது கடைசியில் அல்டிமேட்டா எப்பவுமே அந்த பகவத் தியானம் இருக்கணும்ன்ற அந்த பக்தி யோகத்தை சொல்லி முடிச்சேன். அதுக்கப்புறமா அந்த பெருமாளை எப்படி எப்படிலாம் தியானம் பண்றோம், எந்தெந்த ஸ்தானங்கள் தியானம் பண்றதுக்கு ஏற்றதாக இருக்கு, இதெல்லாம் உபாசனத்துல சொல்லப்படுற விஷயங்கள். ஆகையால சூரிய மண்டலம் சர்வத்தியாக பெருமாளை உபாசனம் பண்ணோம், அந்த ஆத்மாவால் இந்த ஹிருதயான் சர்வத்தியாக இருக்கிறவராக உபாசனம் பண்ணோம், இதெல்லாம் உபாசனத்தெல்லாம் பத்தி சொன்னேன். இப்போ இதோட ஒரு திருப்தி ஏற்படலை புத்தவருக்கு. இப்ப கடைசியில ஒரு சொன்னேன், ஒரு விஷயத்த சொன்னேன். கண்ணன் சொல்லுச்சு, பிராயண பக்தி யோகேன சத்சங்கேன வினோதவ நோபாயோ வித்யதே சம்யகே பிராயணம் ஹி ததாம் அகம் அதைதத் பரமம் குஹ்யம் ஸ்ருணுமே யதுநந்தன சுகோப்யமபி வக்ஷ்யாமி ஸ்வமே பிரத்யஹ சுஹ்ருத் சகாம். சாதாரணமா பக்தி யோகத்தினாலதான் எம்பெருமான அடைய முடியும். சத்சங்கேன இந்த பக்தி யோகமோ சத்சங்கமோ இல்லாத போயிடுச்சுன்னாக்க எம்பெருமான அடைய முடியாது. வேற உபாயன்றது இல்லை, இதை தவிர வேற உபாயன்றது இல்லைன்றது சத்தியமான ஒரு விஷயம்தான். ஆனா ஒரு ரகசியமான விஷயத்த நான் சொல்ல போறேன். நானு இது சுகோபியமபி வக்ஷ்யாமி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு ரகசியமா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருந்தால் கூட உனக்கு நான் இதை உபதேசம் பண்றேன். எதனால என்ன, தொம்மே பிரத்யஹா சுஹ்ருத் சகாம், எனக்கு நீ பிரித்தியனாக இருக்க, நான் இட்ட வழக்காக இருக்க, நான் சொல்றதெல்லாம் செய்தவனாக நீ இருக்க. உத்தவரை பார்த்து கண்ணன் சொல்ற வார்த்தை, நீ எனக்கு தோழனாக இருக்க, எனக்கு சுஹ்ருத்தாக இருந்திருக்க, நான் உன்னுடைய நன்மையை எதிர்நோக்குபவனாக நான் இருந்துருக்கேன். ஆகையால நான் உனக்கு இப்போ ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப பரம ரகசியமான விஷயத்த நான் சொல்ல போறேன்னு சொல்றேன். இதுக்கு தாத்பரியம் என்னன்னு கேட்டா, கர்மானுஷ்டான சத்ய சத்யாக வியவஸ்தானத்தை ததஸ்வரம்.
இப்போ எம்பெருமான அடைவதற்கு உண்டான வழிகளை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அதுல பிரதானமாக பக்தி யோகம் சொல்லப்பட்டது. அந்த பக்தி யோகம்ன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த கிருபாலுக்கு இப்ப ஒரு 30 குணங்கள் சத்சங்கத்தோட இருந்தாக்க 30 குணங்களோட இருக்கக்கூட சேரணும்னாக்க சொல்லப்பட்ட இந்த 30 குணங்களோட இருக்கிறவங்க யாருன்னு தேடிட்டு போறது, எங்க போறது, அந்த சமாதம் பண்றது எல்லாம் சொல்லணுமா? அதோட மாத்திரமில்ல, எம்பெருமான் இடத்துல இப்ப சொன்ன மாதிரி பக்தி பண்றது, அவரையே தியானம் பண்ணணும், அவர் வார்த்தையே கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றதெல்லாம் இதெல்லாம் குழப்பம் இருக்காங்க. அப்போ நான் எப்படி மோட்சத்தை அடையிறது, எப்படி பெருமாளை அடையிறதுன்ற ஒரு விஷயத்துல இன்னும் எனக்கு அந்த சங்கை போகாதுதான் இருந்தது. உத்தவரை பொறுத்த வரைக்கும் தெளிவு ஏற்படாமல் தான் இருந்துட்டு. இந்த பக்தியோகம்ன்றது பல காலம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சுலபமாக பண்ண முடிந்தது அல்ல, அது கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய விஷயம். இப்போ அந்த பக்தி யோகத்தினால அடைய முடியாத, நம்மளால பல காலம் பண்ண வேண்டியதா இருக்கு, சுலபமாகவும் அட முடியாத இருக்கிற ஒரு நிலையில அந்த உத்தவர் ரொம்ப சோகத்தோட இருக்கிறார். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது, என்னடா என்னமோ உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், நான் யார் போய் சாது சங்கம்ன்றது, யாரை தேடுறது, எங்க தேடுறது, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன உத்தவர் கஷ்டத்தோட இருந்துருக்கு. என்னமோ ரகசியமா ஒண்ணு சொல்ல போறேன்னு சொல்றாரு. அது என்ன ரகசியம், அது எப்படி என்ன சொல்ல போறேன்னு தெரியலையேன்னு கண்ணனுடைய திருவாக்கையே பார்த்துட்டு உத்தவர் நின்று இருக்காராம். அப்போ உத்தவரை பார்த்து கண்ணன் சொல்றாரு, ஸ்ரீ பகவான் உவாச்சம் நரோதயதி மாம் யோகோ ந சாங்கியம் தர்ம உத்தவான் ந ஸ்வாத்யாயः தபஸ்யாங்கः நேஷ்டா பூர்த்தம் ந தக்ஷிணாः விரதானி யஜ்ஞாத் சந்தாம்சி தீர்த்தானி நியமாயமாः யதா வருந்தேன சத்சங்கः சர்வசங்காபஹோபி மாம். நரோதயதி, அதாவது எம்பெருமானை தன் மனசிலேயே இருக்க பண்றது, அந்த பெருமாளை கட்டி போட்டு தன் மனசுலயே இருக்கும்படியாக பண்றது இருக்கிறத, அது சத்சங்கத்தினால தவிர வேற மீதி சில போறது சில இதெல்லாம் சொல்றேன், இவைகளால சாத்தியம் இல்லை, இவைகளால நடைபெறாதுன்னு சொல்ற. இப்ப இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சு கர்மயோகம் பண்றோமோ, இந்த கர்மயோகம் பண்றதுனால மாத்திரமே அந்த எம்பெருமான வசீகரணம் பண்ண முடியாது. பிராணாயாமத்தினாலேயோ பண்ண முடியாது. சாங்கியம், இந்த கைவல்யம், இந்த பிரகிருதியோட தொடர்பில்லாத இருந்திருக்கிற ஆத்மாவை தியானம் பண்றது. அதனால இப்போ தர்மம்னு சொல்லிட்டு அஹிம்சை, எந்த தந்துக்களையும் சத்தியவதனம் போன்றவைகளாலேயோ, வெறும் வேதாத்தியனத்தினாலேயோ, தபா உடலை வருத்திண்டு சாப்பிடாமல் இருந்துட்டு யாக யஜ்ஞங்கள்லாம் அனுஷ்டிக்கிறது, அந்த வைதிக கர்மங்களை அனுஷ்டிக்கிறது, அதே மாதிரி தானம், கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, அன்னதானம் பண்றது, இப்படிப்பட்ட கர்மங்கள், ஏகாதசி உபவாசம் இருக்கிறது, அதே மாதிரி பஞ்சமகா யஜ்ஞங்களை பண்றது, ரகசியமாக இருக்கிற மந்திரங்களை ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது, கங்கையில போய் தீர்த்தம் ஆடுறது, இந்த மாதிரி சில சௌச்சம் ஆச்சமனம், இந்த மாதிரி ஒரு நியமங்களோடு இருக்கிறது. இப்படி எத்தனை பண்ணாலும் கூட இது எதுவுமே சத்சங்கத்துக்கு சமானமாக ஆகாது. சத்துக்களோட சேர்க்கின்ற ஒரு நிலை வந்துட்டுனாக்க அதுதான்
என்னை கட்டுப்படுத்துமே தவிர நீ பெரிய கங்கா தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்ட, சேது ஸ்நானம் பண்ணிட்ட, எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் கோவிலா சுத்தின்னு இருக்கேன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு என்ன கட்டுப்படுத்தாது, அவனுக்கு எம்பெருமான வசீகரணம் பண்ணுவதற்கு உபாயமாக ஆகாது. அது பெருமாள் திருவாக்காலே சொல்லிட்டு சத்சங்கம் தான் என்ன எல்லாத்தையும் பண்ணும். சத்சங்கத்தோட ஒருத்தர் இருந்தான்னாக்கா அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நரோதயதி மாம் யோகா ந சாங்கியம் தர்ம உத்தமா ந ஸ்வாத்யாயः தபः தியாகः நேஷ்டா பூர்த்தம் ந தட்சிணாः விரதானி யஜ்ஞாச்சந்தாம்சி தீர்த்தானி நியமாயமாः யதா வருந்தேன சத்சங்கः வருந்தேத சத்சங்கः. சத்சங்கம் எப்படி என்ன வசீகரிக்குமோ அந்த மாதிரி இவைகள் எவையுமே வசீகரிக்காது. அதுதான் முக்கியம். இப்படி சர்வ சத்சங்கத்தினால பலன் அடைந்தவர்கள் எத்தனையோ. அதை வேணா நான் சொல்றேன், அது வரிசையா சொல்லிட்டு வரேன். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சத்சங்கமும் சாட்சாத்தா பகவத் பிராப்திக்கு உபாயமாகாது. சத்சங்கமும் என்ன பண்ணும், அந்த பகவத் பிராப்திக்கு வசீகரணத்துக்கு காரணமாக இருக்கிற பக்தி யோகத்தையோ பிரபத்தியோ பண்ண வச்சு அதுக்கப்புறமா தான் சத்சங்கமும் உபாயமாக ஆகும். ஆனாலும் கூட சத்சங்கத்துக்கு இருக்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி இருக்க அந்த மாதிரி வேற எதுக்குமே கிடையாதுன்னு இந்த இடத்துல சொல்ற. சத்சங்கத்தினால பலத்தை அடைஞ்சவாள் எத்தனையோ பேர். அததான் சொல்ற. சத்சங்கேன ஹி தைத்தேயாஹ யாதுதானாஹ ககாமிருகாஹ கந்தர்வாத் சரதஹ நாகாஹ சித்தசரண துஹ்யகாஹ. சத்சங்கத்தினால பலன் அடைந்தவர்கள் எத்தனையோ பேர். இந்த சத்சங்கத்தினால என்ன பலன் வரும்? சங்கம் தான் சம்பந்தம் அர்த்தம். ஆக அந்த வித்யா யோனி வம்சத்துவம், அதாவது இப்படி ஒரு மகான்களுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆறுது, அந்த மகான்களுடைய சேர்க்கை இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்ததுன்னாக்கா நாசிய அப்ரம்மவித்குலே பவதி, இவனுடைய வம்சத்துல யாருமே பிரம்மவித்தாக இல்லாமல் இருக்க மாட்டான்னு அப்படின்னா அவர்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்படிப்பட்ட மகான்களோட சேர்க்கை இருக்கிறதுனாலதான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு ஏற்படும். அவ எதெல்லாம் தொடராளோ, யார் யாரெல்லாம் பார்க்கிறாளோ, அது எல்லாமே அந்த பாப்ப சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு பவித்திரத்தை அடைகின்றன என்றெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த சத்சங்கம் இருந்ததுன்னா யாத்துதானாக ராட்சசாக, யாத்துதானம்னா ராட்சசர்கள், யாத்துதானாக நாகாக, நாகாக யானைகள், இந்த மாதிரி ரஜஸ்தமசுக்களோடு இருக்கிற பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவா இவளுக்கெல்லாம் மோட்சோபாயமே இல்லாததாக இருந்திருக்கவா அவள்லாம், அவளுக்கு கூட மோட்சம் வருதுன்னு அர்த்தம். இப்படி யாத்துதானாக ககாக மிருகாக, ககான பட்சிகள், மிருகான மிருகங்கள், மான் மாதிரி மிருகங்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள், யானைகள், சித்தர், தாரண, இப்படி எல்லாரும் அடைந்தவர்களாக எஸ்மின் தஸ்மின் தஸ்மின் யுகே யுகே, எந்தெந்த யுகத்துல யார் யார் சத்துக்களாக இருக்காளோ அவளெல்லாம் அடைஞ்சு அவளுக்கெல்லாம் நல்ல க்ஷேமன்றது ஏற்பட்டது. பகவோ மத்பதம் பிராப்தாக, பல பேர் என்னுடைய திருவடியை அடைந்தவர்களாக, இந்த சத்சங்கத்தினால என்னுடைய திருவடியை அடைந்தவர்களாக ஆகிறார்கள். காயாத வாதையாக, சுவாற்றன்னு விருத்ராசுரன் தொட்டானுடைய பிள்ளை. காயாதவர் அப்படின்னு சொன்ன கயாது சுத வாயச துரத புங்கவ திரௌபதின்னு
இதெல்லாம் சொல்றேன். கயாது சுத்தன்னு கயாதுன்னு பேரு பிரகலாதாழ்வான். அந்த பிரகலாதாழ்வான் அந்த ஒரு நல்ல நாரதர் அவர் கர்ப்பத்திலேயே இருக்கச்சே நாரதருடைய உபதேசத்தை கேட்டதுனாலதான் அந்த பிரகலாதாழ்வானுக்கு புத்தி ஏற்பட்டது. ஆகையால அவள்லாம் அவள் விஷபர்வா பலிஹி பானஹா இவள்தான் வரிசையா சொல்லியிருக்கேன். பாணன், மயன், விபீஷணன். விபீஷணனுக்கும் ராமனோட சேர்ந்ததுனாலதான் அவருக்கு இந்த லங்கைஸ்வரிய பிராப்தி, ராமனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை ஏற்பட்டது. இதுல பெரிய விசாரம். விபீஷணன் ராமனை சேர்ந்தது எதுக்காக? தான் லங்கைஸ்வரியத்தை அடையணுன்றதுக்காகவா அல்லது ராம கைங்கரியத்துக்காகவா? இது ஒரு பட்டிமன்றம். இந்த மாதிரி ஒரு சொல்லி கேட்டு இதுக்கெல்லாம் சமாதானம் அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. ஐஸ்வர்யம் வேணும்னு எல்லாம் ஒன்றும் வரல. அப்படி ஐஸ்வர்யம் மாத்திரம் வேணும்னு இருந்தா என்னைக்கோ வந்திருக்கலாம். ஆனா ஐஸ்வர்யம் வேணும்னு இல்லை. கடைசியில யுத்தத்துல வரைச்சே இத்தனை சேனைகள் எல்லாம் லங்கைக்கு போயாச்சு. இந்த லங்கை அரண்மனை மொத்தம் சூழ்ந்து இருக்கின்றன. அந்த சன்னிவேசத்துல ராமர் ஒரு மந்திராலோசனை பண்றேன். இந்த மந்திராலோசனையில விபீஷணன், சுக்ரீவன், லட்சுமணன் இவ 3 பேரும் முக்கியமா இருந்துட்டு இருக்காங்க. இவ 3 பேர் நடுவில் சொல்றேன், இப்ப எல்லாம் இங்க வந்தாச்சு, யுத்தம் ஆரம்பிக்கணும். யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஃபார்மலா இந்த ராஜநீதி பிரகாரத்துக்கு ஒரு தூதுவனை அனுப்பிச்சு, நீ கணக்கு சீதா பிராட்டிய என்னிடத்துல கொடுத்துட்டு சரணாகதி பண்ணலைன்னாக்கா யுத்தம் நடக்கும். யுத்தத்துல உனக்கு அழிவு ஏற்படும். உனக்கு மாத்திரம் அழிவு இல்லை, ராட்சத குலங்களுக்கே அழிவு ஏற்படும் என்கிற ஒரு சந்தேசத்தை யாரானோ ஒருத்தர் மூலமாக சொல்லி அனுப்பிக்கலாமா என்று சொல்லி அனுப்பிக்கணும். இதை பத்தி மந்திராலோசனை நடக்குது. இப்ப இந்த மந்திராலோசனை நடக்கச்சே முதல் ஆள ஆமா இப்படி ஒரு தூதுவனை அனுப்பிப்போன்னு சொன்னது யாருன்னாக்கா விபீஷணன் தான் சொன்னாராம். ஏன்னா இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்னையும் விபீஷணனை கேட்டுதான் ராமர் பண்ணுது. அப்போ அவசியம் அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்றேன் நான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு தாற்பயம் இருக்கு. ஒரு கால் இது நடக்க போறது இல்லை. ஒரு கால் ராமனுடைய தூதுவன் இந்த தூதுவனுடைய வார்த்தைகளை கேட்டு ஏற்கனவே நடந்த சிரமங்களையும் பார்த்து அந்த ராவணன் சீதையை சமர்ப்பிச்சுட்டு சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா ராவணனே லங்காதிபதியாக இருந்துட்டு போட்டோம்னு விபீஷணர் நினைச்சாராம். தான் லங்கையை ஆளணும்ன்ற எண்ணம் இல்லை அப்பவும். அகல ராவணனே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி அதுக்காக நீ தூதுவனை அனுப்பிக்கலாம்னு சொன்னாராம். சுக்ரீவன் தான் ஒரு ராஜாவாக இருந்து வாலி இடத்துல எத்தனையோ முறை ஒரு தூது சொல்லி பண்ணி அவன் வாலி கேட்காத கடைசியில தான் இந்த யுத்தத்துக்கு வந்தது. ஆகையால அந்த மாதிரி வாண்டான். இப்போ ஒரு ராஜாவா இருந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டோம்னு சுக்ரீவனும் சரின்னு சொல்லி சொல்றேன். ஆனா லக்ஷ்மணன் தான் வேணாம்னு சொல்லி சொல்றேன். லக்ஷ்மணர் ஏன் வேணாம்னு சொல்றேன்னா லக்ஷ்மணருக்கு இவன் அபராதி. ராவணன் சீதா பிராட்டியை தூக்கிட்டு போனதுனால ஒரு பெரிய அபராதி. அந்த அபராதிக்கு தண்டனை இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரணாகதி பண்ணி பெருமாள் மன்னிச்சுட்டாருனாக்கா என்ன பண்றது? அதோட பெருமாள் பிரதிஜை பண்ணிருக்கே அங்க ராட்சச சமூகத்தையே மகர்ஷிகள் சமூகத்து நடுவுல பிரதிஜை பண்ணிருக்கேன். தண்டகாரண்யத்துல வரைச்சே உங்களுக்கு உங்களுடைய தபஸுக்கு இடையூறாக இருந்திருக்கிற ராட்சச சமூகம் மொத்தத்தையும் நான் அழிச்சு விடுறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணேன். இப்ப இந்த ராட்சசனா இருக்கிற இவர் ராவணனை விட்டுட்டானா, அவன் சரணாகதி பண்ணி இவனை விட்டுட்டாங்கன்னா மகர்ஷிகளுக்கு பண்ண பிரதிஜை வீணா போயிடுமே. அதே மாதிரி விபீஷணனுக்கு லங்கைஸ்வரியத்தை கொடுக்குறேன்னு பிரதிஜை பண்ணி அந்த கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. ராவணன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அப்போ அந்த ராவணனுக்கே தான் இந்த லங்கைஸ்வரியம் இருக்கும், விபீஷணனுக்கு இல்லாத போயிடுமே. என்ன பண்றது? இப்படி ஒரு இப்ப ராமர் பொய் சொல்றவரா ஆயிடுவாரு, பிரதிஜைக்கு விரோதமா பண்ணிட்டவரா ஆயிடுவாரு.
லக்ஷ்மணருக்கு எண்ணமும் ஆகையால தூதெல்லாம் அனுப்பிக்குவானான்னு லக்ஷ்மணர் சொன்னாராம். அப்போ அதுக்கு ராமர் பதில் சொல்ற, எது முறைப்படி பண்ணுவோம், நீ நினைக்கிற மாதிரிதான் நடக்க போறது. ஒரு கால் அதாவது ராவணன் ஒன்னும் சரணாகதி பண்ண போறது இல்லை, அவனுடைய சுபாவத்தை மாத்திக்க போறது இல்லை, யுத்தம் தான் நடக்க போறது. நீ நினைக்கிற மாதிரி ஒரு கால் ராவணன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா என்ன பண்றதுன்னா, ராவணன் சரணாகதி பண்ணிட்டான்னா அவன் நல்லவனா ஆயிட போறான். சரணாகத்தனா இருக்கும் அந்த பக்தாளுக்கு பகவத் பக்தாளுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான். ஆகையால அந்த மகர்ஷிகளுக்கு நான் பண்ண சபதம் பொய்யாகாது. ஏன்னா ராட்சச வர்க்கத்துல உங்களுடைய தபஸுக்கு இடையூறாக இருக்கிறவர்களை அழிக்கிறேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ராவனிடத்துல ராவணன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா இவர்களுடைய தபஸுக்கு ராவணன் இடையூறாக இருக்க போறதில்லை. ஆகையால அதை பத்தி சரணாகதி பண்ணாலும் விசாரப்படாத, சரணாகதி பண்ணலைன்னாலும் விசாரப்படாத. சரி, சரணாகதி பண்ணாக்கா விபீஷணனுக்கு லங்கேஸ்வரியம் கொடுக்க முடியாத போயிடுமே அப்படின்னா, லங்கேஸ்வரியம் இல்லாட்டான்னா நான் அயோத்தியா வனலும் நான் விபீஷணனுக்கு கொடுத்து விடுறேன். நான் அவனுக்கு வேண்டியது என்ன, ராஜ்யத்தை சாசனம் பண்ணணும், நான் அயோத்தியா கூட கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கு, ராவண சரணாகதி பண்ணா பண்ணிட்டு போட்டோம்ன்றா. இவ்வளவு அர்த்தம் இதுக்குள்ள அடங்கி இருக்குன்னு அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணிருக்க. அந்த மாதிரி விபீஷணன் செம்பரமான் இந்த ஒரு சாது சமாகமத்தினால விபீஷணனுக்கு பலன் கிடைச்சது, சுக்ரீவனுக்கு பலன் கிடைச்சது. ஹனுமானை பத்தி கேட்கவே வேணாம். ரிக்ஷவான்றது ஜாம்பவான், ஹனுமான் ஜாம்பவான், கஜா கஜேந்திரஹா, கிருத்ரஹான்னு சொல்லச்சு கழுகு. ஜட்டாயுக்கு சொல்றேன். ஜட்டாயுக்கு இந்த பகவத் சங்காமத்தினால என்ன ஏற்படுறது, ராமாயணத்தை சொல்லச்சு யாகத்ரி யஜ்ஞசீலானாம் அஹிதாக்னேஷ்ட யாகதி அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம். பூமி தானம் பண்ணவாளுக்கு, யாகம் பண்ணவாளுக்கு, அக்னிஹோத்திராதிகள் பண்ணினவாளுக்கு என்ன உத்தமமான கதியோ அந்த கதி வரும். அபராவர்த்தி நான் சேர்ந்த திரும்பி வராததாக இருக்கக்கூடிய கதினாக்க மோட்சரூபமான கதி தானே. கச்சலோகம் அனுத்தமம்னு சொல்லச்சு அந்த உத்தமமான ஒரு நோக்கத்தை நீ அடைவாயகன்னு சொல்ல அனுத்தமான்னு சொல்லி பிரசித்தம். அதுல வரைச்சு உத்தமமானதுன்றது சிவைகுண்டம் தான். அந்த சிவைகுண்டத்தை அடைவதுன்னு மோட்சத்தை கூட கொடுக்குறேன். அப்போ அந்த சத்சங்கத்தினால ஏற்பட்டது மோட்சம் கூட. வியாதா வணிக்கு துலாதாரன், வியாதன்னா தர்ம வியாதன். ஸ்திரீக்கள்ல வரைச்சே கோபிகள், யஜ்ஞபத்னிகள், இப்படி இன்னும் தேனாதீத ஸ்ருதிகனா நோபாசீத மகத்தமாக இவ எல்லாரும் என்ன பெருசா தபஸ் பண்ணிட்டாளா, இல்ல கர்மயோகம் பண்ணாளா, ஞான யோகம் பண்ணாளா, பக்தி யோகம் பண்ணாளா, என்ன பண்ணா? ஒன்னும் பண்ணல. ஒன்னும் பண்ணாட்டா கூட இவ எல்லாரும் என்னுடைய சரணாகிறது என்னுடைய திருவடியை அடைந்தார்கள்னாக்க இவ மொத்தம் பண்ணது அந்த இடத்துல சரணாகதி பண்ணதுனாலதான். என்ன யோகேன சாங்கேன தான விரத தபோத்தரைஹி வியாக்கியாம் ஸ்வாத்யாய சந்நியாசைஹி பிராப்னுயாத் யத்னவானபி ராமேண சாங்கம் மதுராம் பிரணீதே ஸ்வால்பல்கினா மய்யனுரக்தசித்தாः விகாடபாவேன நமே வியோகதி வியோகதிவ்ராதயோன்யம் ததுஷு சுகாய. யோகம் பண்ணதுனாலேயோ அல்லது கர்மயோக, ஞானயோக, பக்தி யோகங்களால அடைய முடியாதது, நிறைய தானம் பண்ணினாலும் அடைய முடியாது, எத்தனையோ விரதங்களை அனுஷ்டித்தாலும் அடைய முடியாத ஒரு விஷயங்களை, எப்ப பார்த்தாலும் வேதத்தையே சொல்லியிருந்தாலும் சொல்லிவித்தாலும் கூட அடைய முடியாத ஒரு விஷயத்தை என்னுடைய திருவடிகளை இது எதுவுமே பண்ணாத என் விஷயத்திலேயே முழுக்க மனசை அர்ப்பணிச்சு இந்த திருவாயூர்பாடியில் இருந்திருக்கிற 1000 பெண்கள், 1000 சிறுமிகள் என்னை அடைந்தார்கள்னாக்க இதுக்கு காரணம் என்ன? அவ எல்லாரும் என் இடத்துல பண்ண சரணாகதின்னு அர்த்தம். அப்பதான் இந்த இடத்துல சொல்ற, ஒரு உங்களுக்கு உத்தவரை பார்த்து சொல்றேன். அக்ரூரர் வந்து என்னையும்
பலராமனையும் அந்த திருவாயூர்பாடியிலேருந்து மதுராப்பட்டினத்துக்கு அழைச்சிட்டு போனேன். அப்படி அழைச்சிட்டு போகச்சே அவ மொத்த பேரும் என்ன அப்படியே ஒரு கண்ணீர் மல்க, ஐயோ இவன் அழைச்சும் போயிடான்னு அழைச்சும் போறாருன்னு சொல்லிட்டு, உனக்கு யாரா உனக்கு அக்ரூரர்னு பேர் வச்சிருக்கா, உன்னை காட்டிலும் குரூர கர்மா யாரும் பண்றவா இல்லையேன்னு அவ மொத்த பேரும் கஷ்டப்பட்டுண்டான். தாஸ்தாட்சபாக பிரேஷ்டதமேன நீதா மயேவ பிருந்தாவன கோச்சரேன க்ஷணார்த்தவத்தாக புனரங்கதாசாம் ஹீனாமயா கல்பசமா பபூபு. என்னோட இருந்த காலம் ராத்திரி முழுக்க அந்த திருவாயூர்பாடியில நான் இருக்கச்சே என்னோட அந்த பிரஜஸ்திரீக்கள் ஆயர்வாடி பெண்ணுண்டிகள் என்னோட இருக்கச்சே அந்த ராத்திரி முழுக்க ஒரு அரக்ஷணமாட்டம் ஆயிடுச்சு. நான் அவளை விட்டு கிளம்பின உடனே அந்த அரக்ஷணமே ஒரு கல்பம், ஒரு பெரிய கோட்டியுக்கும் சதுரயுகமாட்டம் அவளுக்கு ஆயிடுச்சு. அப்படி அவர்கள் எல்லோரும் என்னிடத்துல மனசுல வச்சவளாக இருந்திருக்காங்க. தானாவிஜன்மையனுஷங்க பத்ததியா ஸ்வமாத்மானமதஸ்தபேதம் யதா சமாதௌ முனயோப்திதோ யே நத்யः பிரவிஷ்டா இவ நாமரூபே. மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணச்சே மீதி எல்லாவற்றையும் மறந்துட்டு அந்த எம்பெருமான மாத்திரமே எப்படி தியானம் பண்ணிட்டு இருப்பாளோ அந்த மாதிரி அவர்கள் மொத்தம் என்ன அவ மனசு முழுக்க என் விஷயத்திலேயே இருந்ததே தவிர கண்ணனையே நினைச்சிருந்தாலே தவிர வேற எதை பத்தியும் அவ நினைக்கல. சமுத்திரத்துல போச்சிருந்தா நதிகள்லாம் சமுத்திரத்துல போய் அடைஞ்சதுன்னா அந்த நதிகளுடைய ஒரு தனித்துவத்தை இழந்துடுறது. அந்த மாதிரி என்ன தியானம் பண்ணச்சே அவர்கள் எல்லாரும் அந்த எம்பெருமானோட சேர்ந்து அந்த பகவத் தியானத்துல மூழ்கி போயிட்டதுனால இந்த சரீரத்தோட தான் திருவாயூர்பாடியில ஒரு பெண்டிராக இருக்கிறத கூட மறந்து தியானம் பண்றவாளாக இருந்திருக்க. இப்படி யார் என்னிடத்திலேயே ஈடுபட்டு என்னையே புகழாக கருதி என்னையே எப்பவும் தியானம் பண்ணிண்டு என்னிடத்துல சரணாகதி பண்றவாளாக இருக்காளோ அவ என்ன வசீகரிக்கிற சாமர்த்தியத்தை உடையவர்களாக இருந்திருக்கா என்பது ஒரு ரகசியமான விஷயம். அதான் நான் சொல்றேன். தஸ்மாத்வம் உத்தவோத்ஸ்ருஜ்ய சோதனாம் பிரதிச்சோதனாம் பிரவருத்திஞ்ச நிவృத்திஞ்ச ஸ்ரோதவ்யம் ஸ்ருதமேவச மாமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாஹி சர்வாத்ம பாவேன என்பதாக சொல்றேன். இதுதான் முக்கியம். யாஸ்யசி க்யகுதோ பயம். இப்படி சரணாகதி பண்ணையானாக்க எதனிடத்திலையும் பயமில்லாத ஒரு தன்மையை நீ அடைவ. இப்ப என்ன பண்ணணும்? இது எல்லாத்த காட்டிலும் சரணாகதி தான் மேம்பட்டது. இதுதான் ரகசியமானது. அந்த ரகசியத்தை உபதேசம் பண்றேன் இந்த இடத்துல. ஹே உத்தவ, சோதனாம் பிரதிச்சோதனாம் உத்ஸ்ருதி சோதனாம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதி என்ன சொல்றது? ஜோதிஷ்டோமேன சொர்க்ககாமோ எத சத்தியம் வத தர்மஞ்சர இப்படிலாம் எத்தனையோ சாஸ்திரத்துல விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதிகள் எல்லாம் இது மேலெழுத்த வாரியா ஒரு அர்த்தம் வருது, இது உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. நீ எந்த கர்மாவும் அனுஷ்டானம் பண்ணுவானான்ற மாதிரி அர்த்தம். சோதனாம் பிரதிச்சோதனாம்னு சொல்லச்சு இந்த சோதனைன்னு சொல்றது இந்த நிஜ நைமித்திக கர்மாக்கள். இந்த கர்மாக்கள் விதியாக இருக்கிறத நீ எதையும் அனுஷ்டானம் பண்ணுவானா. பிரதிச்சோதனைன்னு சொல்லச்சு நஹிம்சா சர்வா பூதானின்றது எந்த பிராணிகளையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இது. இதுக்கு பிரதிச்சோதனை என்ன அப்படின்னா யாகத்துல பசுகிறது அது தப்பில்லை. அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன். இப்ப இந்த எக்ஸப்ஷன் ஒரிஜினலா இருக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் என்ன சொன்னாக்க அந்த கர்மானுஷ்டானம் பண்ணுவானான்னு சொல்லல. அந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் அனுஷ்டிச்சா கூட பலத்துக்காக எந்த காரியத்தையும் பண்ணாத பகவத் பிரீத்தியர்த்தமான காரியத்தை பண்ணுன்னு அர்த்தம்.
சோதனாம் பிரதிச்சோதனாம் பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு ரெண்டு தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. பிரவருத்தி தர்மம்னு சொல்றது இந்த லோகத்துல வரக்கூடிய ஸ்ரேயஸுக்கு காரணமாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள். அந்த தர்மங்களையும் நீ பண்ண வேண்டாம். நிவர்த்தி தர்மம் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் அதையும் நீ பண்ண வேண்டாம். அப்ப என்ன பண்ண சொல்ற என்ன, ஸ்ரோதவியம் ஸ்ருதமேவச்ச, நீ இனிமேல் உனக்கு கேட்க வேண்டியது ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே கேட்டது இருக்கு, அதை பத்தியும் நீ ஒன்னும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணும், மாமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாஹி சர்வாத்ம பாவேன, சர்வாத்ம பாவேன யாஹி, என்னை சரணமாக அடை. அதாவது இந்த சரணாகதிக்கே ஏற்பட்டதாக இருக்கின்ற ஆனுகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்துவ வரணம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஆகிஞ்சன்னு சொல்லக்கூடிய அங்கங்களோட கூட என்ன தவிர வேற யாரும் புகழில்லைன்ற ஒரு எண்ணத்தோட அந்த எம்பெருமான் அவனை சரணாகதி பண்ணவனா நம்மளை ரட்சிப்பான்ற மகாவிஸ்வாசத்தோட யாஹி என்னை சரணமாக அடை. இப்படி சரணாகதி பண்ணிட்டேனாக்கா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, யாசிசி ஹ்யகுதோ பயம், இதுக்கப்புறம் சம்சாரத்தை பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த ஜென்மா உனக்கு நான் மனுஷனா பிறப்பனா, பசுவா பிறப்பனா, பட்சியா பிறப்பனா, அல்லது புழுவா பிறப்பனா, இல்ல தேவனா பிறப்பனா, என்னமோன்றதெல்லாம் விசாரம் இருந்துருக்கு. அந்த விசாரம் எதுவும் பட வேண்டாம், எதை பத்தியும் விசாரப்பட வேண்டாம். ஹாவுகான் சமகானம் பண்ணிட்டு சேவைக்குன்றத்துல எனக்கு நீ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாம், என்னோடைய இருக்கலாம். இதுதான் ரகசியமான ஒரு விஷயம். இந்த சரணாகதியினுடைய மேன்மையை நான் உனக்கு உபதேசம் பண்றேன்னு இந்த உபதேசத்தை சொல்லி சொல்ற. தஸ்மாத்வமுத்பவோத்ஸ்ருஜ்ய சோதனாம் பிரதிச்சோதனாம் பிரவருத்திஞ்ச நிவர்த்திஞ்ச ஸ்ரோதவ்யம் ஸ்ருதமேவ ச மாமேவ சரணமாத்மானம் சர்வதேஹினாம் யாஹி சர்வாத்மபாவேன யாஸ்யசி ஹ்யகுதோ பயம். இதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். உனக்கு இனிமேல் சம்சாரத்தை பத்தி பீத்தியே வேண்டாம், பயமே வேண்டாம். எதனிடத்திலேயே நீ பயப்பட வேண்டிய ஒரு நிலை இல்லை. இப்படி சரணாகதி பண்ணிட்டேனாக்க என்னுடைய திருவடியை அடையலாம். இதுக்கு தானே நீ பிரார்த்தனை பண்ணிருந்த. இது பரம ரகசியமான விஷயத்த உனக்கு உபதேசம் பண்றேன். இது எல்லாத்த காட்டிலும் இந்த சரணாகதி பண்ணணும்ன்ற ஒரு புத்தி எங்க வரப்போறதுன்னா சத்சங்கத்தினாலதான் வரும். இந்த சத்சங்கன்றது இது சாட்சாத்து, அதாவது நேரடியான காரணமாக இல்லாட்டா கூட இந்த சத்சங்கம் பிராக்சிமேட் காசு, இதுக்கு முன்ன இருக்கக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கிறபடினால இதை அனுகிரகம். இந்த சத்சங்கம் இருந்ததுன்னா தான் இப்படி சத்சங்க இந்த மாதிரி சரணாகதியும் பண்ண முடியும். சத்சங்கத்தினாலதான் இத்தனை பேர் இப்ப சொன்னவாழ்லாம் சரணாகதி பண்ணி மோட்சத்தை அடைந்தவர்களாக ஆற. அதே மாதிரி நீயும் அந்த சரணாகதி என்ற ஒரு தர்மத்தை, ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சு என்னை அடைவதற்கு, என்னுடைய வசீகரணத்துக்கு ஒரு வழியை தேடிக்கொள்னு உத்தவருக்கு பெருமாள் உபதேசம் பண்றார். நம்ம ஆச்சாரியாலும் இதைதான் நமக்கு உபதேசம் பண்ணிருக்கார். நம்மளும் அதை தான் பின்பற்றுகிறோம். இதே ஸ்லோகத்தை ரகசிய திரைதாரத்துல எடுத்து சில இதுக்கு அர்த்தத்தை பத்தி விசாரம் பண்றேன். அந்த கடைசியில பிரவர்த்திஞ்ச நிவர்த்திஞ்சன்னு சொல்லச்சு எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொல்ற. நிவர்த்தி சாஸ்திரத்தை இப்ப சத்தியம் நிவர்த்தி சாஸ்திரம் தானே, இதை எப்படி விட்டுடுறது நிவர்த்திஞ்சான்னு சொல்லி சொன்னதுக்கு தாத்பரியம்னா, அந்த எல்லாத்தையும் விட்டுடுனாக்க இது தவிர மீதி எல்லாத்தையும்னு அர்த்தம். ஆகையால அந்த நிவர்த்தி சாஸ்திரத்துல இது தவிர சரணாகதி தவிர மீதி நிவர்த்தி சாஸ்திரம் கர்மம் சொல்லப்பட்ட நிவர்த்தி சாஸ்திரமாக சொல்லப்பட்ட கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் விட்டுடுன்னு தாத்பரியம்னு அங்க வியாக்கியானம் பண்ணிருக்க திரைதாரத்துல சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இங்கேயும் சரணாகதியே எம்பெருமானை அடைவதற்கு
ஒரு எளிதான வழி என்பது உபதேசப்படுது. நாமளும் இந்த மார்க்கத்தை பின்பற்றணும்னு அதுல ஒரு விசுவாசத்தோட இருந்துட்டு எம்பெருமான ஒரு திருவடிகளை நாம ஆசிரியக்கணும்ன்றது பிரார்த்திச்சு விடைபெறுகிறேன். கவிதா கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.